டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஓகேவா, 4:15. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி கிளம்பணும், ஒரு கோவிலுக்காக போகிறோம். ஸோ ஒரு டியூட்டி ட்ரிப்பாக இருக்கும். ஸோ நல்லா தூங்கவே இல்லை. நான் 2 மணிக்கு தான் தூங்கினேன். அதான் அப்படி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தலைவாரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். பாப்பா தூங்கிட்டுருக்கா. சரி, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எங்கேயாவது ட்ரிப்பு போகிறோம், இல்லை எங்கேயோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. காலையில் இந்த ட்ரெஸ் போடுறோம், அந்த ஜுவல்ஸ் போடுறோம் அப்படின்னு நான் கல்யாணத்துக்கு முந்தி அந்த மாதிரி தான். ஆஃப்டர் மேரேஜும் அப்படி தான். பட் லேட்டாக இப்போ பாப்பா இருக்கிறதால லேட்டாக தூங்கினா சில டைம் வந்து சுத்தமாக எனக்கு வந்து ஹெட்டேக் ஆயிடுது. ஸோ கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கினா தான் என்னால் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஓகே நான் வந்து நைட்டே பாப்பாவை குளிப்பாட்டி விட்டுட்டேன். குளிப்பாட்டிட்டு மார்னிங் அவளுக்கு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இவள் சீக்கிரமே தூங்கிட்டா. அதனால் சீக்கிரம் எந்திரிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அதுக்கு போய் நம்ம ரெடி ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் இந்த ஒரு கவுன் தான் போட்டிருந்தேன். இது வந்து மாம் டாட்டர் கவுனாக நான் வந்து பாப்பாவோட செகண்ட் தீபாவளிக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போட்டோம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மேக்கப் போடலாம். ஸோ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீனு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு க்ரீமு, அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம், சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லிப் பாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஜல் அந்த மாதிரிலாம் போடலாம். இப்போ என் பொண்ணு என்னடா இங்கே தாண்டா இருக்கும். ஹாய் குட் மார்னிங். டெல் மீ குட் மார்னிங். First tell me good morning. அம்மா எப்படி இருக்க? ஹாய் சார், குட் மார்னிங். டெல் மீ குட் மார்னிங். நான் இதை ஷால் மட்டும் பேக்குள்ளே வச்சிட்டேன். ஸோ நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு. சஸ்டிகா இங்கே பாரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. ஹாய் தனஸ். ஹாய் சொல்லு. ஸோ மார்னிங் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பிளான் போட்டு 3 o'clock, கிளம்புனது வந்து 5 o'clock. பட் இந்த டைம் தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று என்னோடய ஹேபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலில் வந்து கொஞ்சம் நேரம் தான் என் கண்ணு அப்படியே முடிச்சிருக்கோம். அப்படியே நல்லா தூங்கிடுவேன். ஸோ செம்ம தூக்கம் வரும் எனக்கு ட்ராவலில். எல்லாம் என்ன மாதிரி எத்தனை பேர்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா எனக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது நல்லா தூங்குவேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ ஹோட்டல் வந்து ஒரு பார்க்க தான் பெருசு, பட் ஃபுட்டு கேவலமாக இருந்து. இது எந்த ஏரியான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் கேவலமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள பொள்ளாச்சிக்கு முந்தின ஒரு ஊர், நான் அதோட டீட்டெயில் வந்து இதில் போடுறேன், ஓகேவா? அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதி தான். ஸோ ஒரு சித்தர் வந்து வாழ்ந்த இது, ஓகேவா? ஸோ அவரோட டீட்டெயிலெலாம் நான் இதில் போடுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் வந்து போய் பாருங்கள். பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கவங்க தெரியும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சிக்கு நம்ம போயிட்டு இளநி குடிக்கலன்னா எப்படி? அதனால் ஃபஸ்ட்டு தேடி பிடிச்சி நாங்கள் வந்து இளநி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரேட்டுமே அதிகம்தான். ஆனால் 1-2 கடை தான் இருந்துச்சு. ஸோ ஓகேவா, டேஸ்ட்டாக குடிச்சிட்டோம். அண்ட் நம்ம ஊர்லேயே இவ்வளோ ரேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ பொள்ளாச்சியில் போய் குடிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் போனதால் அந்த ஃபேமஸான இளநியே குடித்தோம். ஸோ இந்த சித்தர் இதான் அட்ரஸ் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டணும், வீடு வாங்கணுன்னா நம்ம அங்கே போய் வேண்டிக்கிட்டால் எல்லாமே நடக்கும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றணும். நல்லா இருந்துச்சு. குட்டியாக ஒரு வைப்ஸ் இருந்து. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரவை கேசரிலாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மாசாணி அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த கோயிலுமே ரொம்ப ஃபேமஸ். நம்ம வந்து இங்கே காஞ்ச வத்தெல்லாம் அரைச்சி பூசலாம், எதாவது நினச்சா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அங்கே ஸ்டோரியெல்லாம். நீங்கள் வேணால் போய் மாசாணி அம்மன் கோவில் போட்டாலே கூகுளில் எல்லாமே வந்துடும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயில் போனேன். ரொம்பவே நல்லா இருந்து. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கம்பேர் பண்ணும்போது இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருந்து. நான் வேறு கம்பேர் பண்ணுறேன்னு ஏதாவது கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா, திருச்செந்தூர்லலாம் 2000 3000 ஆகும்ல. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 rupees தரிசனத்தில் நல்லா பிரசாதம் சூப்பராக நம்ம வந்து போயிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு.
இப்போ நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். எங்கள் தம்பி, நான் 4 பேர் போயிருந்தோம்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ₹400 கொடுக்கணும். பட் ₹200 நாங்கள் வந்து 2 பேருக்கும் ஒரு பிரசாதம் பை வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் புளியோதரை எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ₹50 தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் கோயிலுக்கு வரணும்னா ஒரு 500 கையில் இருந்தால் நல்லா தாராளமாக வரலாம். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக ஏதாவது வாங்குவாங்க. என் பொண்ணு 2, 3 டாய்ஸ் ஒரு ஒரு ஷாப்லேயே வாங்கியாச்சு. அதுவும் அவங்க மாமா கூடலாம் போனால் சொல்லவே வேணாம், நல்லாவே ஷாப் பண்ணுவாங்க அடம் முடிச்சு. ஸோ நான் மாசாணியம்மன் கோயிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. அப்புறங்க மாங்காய், நெல்லிக்காய் எல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டோம். கோயில்லையும் செம தரிசனம், செம கூட்டம். பட் நல்லா பார்த்ததுல ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, போகிற வழியில் வந்து நாங்கள் கோயில் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் பார்த்தோம். பட் அந்த சைடில் இருந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம். அதனால சரி நம்ம ரிட்டர்ன் ஆகும்போது சன்ஃப்ளவர் பார்க்கணுன்னு இருந்தோம். ஸோ அங்கே பார்த்து அங்கே ஒரு ஜாலியாக விளாட்னோம். அவ்வளோ சூப்பராக இருந்து அது வந்து எப்படி சொல்கிறது, இது பற்றி சொல்லுவாங்கள்ல, ஒரு சைடு பார்த்துருக்கோம், அப்புறம் சூரியன் இதாகும்போது வேறு சைடு பார்க்கணும் அந்த மாதிரி. பட் செம்மையாக இருந்துச்சு. அங்கே போய் நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சன்ஃப்ளவரெல்லாம் ரசிச்சுட்டு வந்தோம். ஸோ இங்கே பொள்ளாச்சி ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்ரீனரியாக இருந்துச்சு கம்பேர்ட் டு நம்ம ஏரியா. ஸோ ரொம்ப அழகாக இருந்து நல்லா சில்லுன்னு இருந்து நல்லா குட்டி குட்டி மலைகள் அந்த மாதிரி இருந்து மழை வேறு துள்ளி போட்டுகிட்டே இருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப சூப்பராக எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படியே சன்ஃப்ளவர்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அண்ணா இருந்தாங்க. அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம். இது ஹைவேஸில் தான் இருக்குது, ஓகேவா. கிரேப்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நமக்கு சன்ஃப்ளவர் பக்கத்தில் இருந்தாலும் போனோம். அப்புறம் திண்டுக்கல்லில் வேலூர்னு ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி, குவார்ட்டர் பிரியாணி வந்து 180 நினைக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே கிளம்பி ஊரை பார்த்து வந்துட்டோம். ஊருக்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது 10:45 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாராவது பொள்ளாச்சிக்கெலாம் போனீங்கன்னா இந்த கோயிலுக்கெலாம் போங்க. இந்த கோயிலோட ஹைலைட்டு, நீங்கள் கோயில் பேரை வந்து கூகுளில் போட்டாலே மேப் வந்துடும். அப்புறம் அதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்துடும். நாங்கள் இங்கே இது சொன்னல, அது என்னது, ஒரு சமாதி போனோம் நாங்கள். சூர்யா, கார்த்திலாம் கூட ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்து இவரோட டீட்டெயில் எல்லாமே போட்டிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் ரொம்ப ஜாலியாக அன்றைக்கி வந்து என்னோடய டே வந்து போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பிரியாணியுமே திண்டுக்கல் பிரியாணி வந்து நம்ம எந்தெந்த ஊரில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டின்னு இருந்தாலும் நம்ம இங்கே திண்டுக்கல்லில் போய் சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அப்படியே இருந்துச்சு ஜாலியாக. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் வந்து என் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ அப்படி தான் இந்த வீக்கெண்ட் வந்து போச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படிலாம் போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.